ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட மிளகாய் பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் கடலை மாவும் 3/4 கப் அரிசி மாவும் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ கடலை மாவை ஆட் பண்ணுறேன். 1 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவு, அடுத்து மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ரொம்ப வேணாம் பெருங்காயத்தூள், கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக தான் போடணும். ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. கலர் படி கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும், அவ்வளோது போதும், ரொம்ப போட வேணாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி, நீங்கள் எப்படி உப்பு சாப்பிட்றீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி விட்டு. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா தெரியும்ல, இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு பிரிஞ்சிரும். பஜ்ஜி மிளகா கொஞ்சம் நீளம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி நான் கட் பண்ணி போட போகிறேன்னு. இப்போ மிளகாயை மேலாப்பில் வகுந்துருக்கேன். காரம் வேணும் அப்படிங்கிறவங்க விதையை எடுக்க வேணாம். காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விதையை எடுத்துடலாம். எனக்கு காரம் வேணாம், ஸோ அதனால் நான் விதையை எடுக்கிறேன். நீங்கள் விதையை எடுக்கலான்னு சரி, மிளகாயை வகுந்து தான் ஆகணும். அப்போ தான் பஜ்ஜி மாவு உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே பண்ண போகிறேன். விதை எடுக்க போகிறேன் எல்லா மிளகாய்க்குமே. எல்லா மிளகாய்க்குமே எடுக்க போகிறேன். சுத்தமாக விதை எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா காரம் அவ்வளோவா இருக்காது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் பஜ்ஜியை போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம மிளகாவை நம்ம மாவில் டிப் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான். இது போல் எல்லா மிளகாவையும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. இந்த மாதிரி மிளகாய் மாவோடு சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ பொரிஞ்சிருச்சு. இப்போது சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் வீட்டில் டீ குடிச்சிக்கிட்டே பஜ்ஜியை சாப்பிட்லாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.